ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஜாய்ஸ் ராட்டினம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடே மணக்கும் ரகசிய முட்டை மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு ரொம்பவே சுலபமான முறையில பார்க்க போறோம். ஹோட்டல்ல போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே ஆரோக்கியமா இத செஞ்சிரலாம். சாம்பார் சாதம், பிரைட் ரைஸ், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷா இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல் கட்டத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தரலாம். முட்டை 6, அடுத்தது மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், அடுத்தது தேவையான அளவு உப்பு, அப்புறம் வேக வைப்பதற்கு தண்ணீர். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க 6 முட்டைகளையும் ஒவ்வொன்னா உடைச்சு ஊத்திக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் மற்றும் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் அல்லது விஸ்க் வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலக்கிக்கோங்க. முட்டை எந்த அளவுக்கு நல்லா கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு மஞ்சூரியன் சாஃப்டா வரும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல அல்லது ஒரு கடாயில தண்ணீர் ஊத்தி நடுவுல ஒரு கம்பி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. தண்ணீர் லேசா சூடானதும் நம்ம கலந்து வச்சிருக்க முட்டை கலவை பாத்திரத்தை அதுல வைங்க. இப்போ மூடி போட்டு மிதமான தீயில 10 இருந்து 12 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஒரு கத்தி வச்சு குத்தி பாத்தீங்கன்னா கத்தியில ஒட்டாம வரணும். அப்படி வந்தா முட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்ததும் அத ஒரு தட்டுல மாத்தி சூடு ஆறுன உடனே கத்தி வச்சு சின்ன சின்ன சதுர துண்டுகளா, அதாவது கியூப் சைஸ்ல அழகா கட் பண்ணி தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா 2வது கட்டத்துக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், மைதா மாவு 1/2 கப், சோள மாவு 1/2 கப், தேவையான அளவு உப்பு, அப்புறம் பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவு, சோள மாவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா மற்றும் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. இதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பஜ்ஜி மாவு பதத்துக்கு, அதாவது ரொம்ப கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம நடுத்தரமா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டை துண்டுகளை இந்த மாவுல போட்டு மெதுவா பிரட்டி எடுக்கணும். முட்டை உடைஞ்சிடாம பாத்துக்கோங்க. இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மசாலா தடவிய முட்டை துண்டுகளை ஒவ்வொன்னா தனித்தனியா எண்ணெயில போடுங்க. ஒன்னா போட்டா எல்லாம் ஒட்டிக்கிடும். அடுப்ப மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு வேக விடுங்க. எண்ணெயில நுரை நல்லா அடங்கின உடனே முட்டை நல்லா கிறிஸ்பி ஆனதும் இதை எடுத்து தனியா ஒரு தட்டுல வச்சிருங்க. கடைசியா 3வது கட்டம் தாளிக்க தேவையான பொருட்கள்: எண்ணெய் 2 ஸ்பூன், பொடியா நறுக்கிய இஞ்சி 1/2 ஸ்பூன், பூண்டு 1/2 ஸ்பூன், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, குடமிளகாய் 1, தக்காளி சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், வினிகர் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு அகலமான கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்குன இஞ்சி, பூண்டு, அப்புறம் கீறி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பெரிய சதுர துண்டுகளா நறுக்குன வெங்காயம், அதே போல நறுக்குன குடமிளகாய் சேர்த்து லேசா வதக்குனா போதும். வெங்காயமும் குடமிளகாயும் ரொம்ப வதங்க கூடாது. அப்போதான் சாப்பிடும்போது நல்லா கிரஞ்சியா இருக்கும். இதோட மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தக்காளி சாஸ், சோயா சாஸ், வினிகர் எல்லாத்தையும் ஊத்தி நல்லா கிண்டி விடுங்க. சாஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து லேசா கொதிச்சு கிரேவி பதம் வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டை துண்டுகளை உள்ள போட்டு மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி மெதுவா பிரட்டி எடுங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட முட்டை நல்லா ஊறுன உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம வீடே மணக்கும் ரகசிய முட்டை மஞ்சூரியன் சூப்பரா தயாராயிடுச்சு.
கண்டிப்பா இந்த ரெசிபிய உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு பேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்கள பார்க்கறேன். தேங்க் யூ.